வணக்கம். உங்களை இந்த ஒரு சிறப்பான, ரொம்பவும் ஆழமான அலசலுக்கு மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இப்போ போட்டித் தேர்வுகளுக்கும் சரி, பள்ளி தேர்வுகளுக்கும் தீவிரமா தயாராகிட்டு இருக்கிற உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு ஆடியோ கையேடு, அதாவது ஒரு ஆடியோ ஹேண்ட் அவுட் தான் இன்றைய நம்ம பயணம். ஆமா, கண்டிப்பா. உங்களுடைய கற்றல் பயணத்துல ஒரு துணையா இருக்கிறதுல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ம். இன்னைக்கு நாம 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணமான தமிழ் எழுத்துகளின் வகையும் தொகையும் அப்படிங்கிற பாடத்தை தான் மிக ஆழமா அலசப் போறோம். இது வெறுமனே மனப்பாடம் செய்யறதுக்கான நேரம் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். சரியா சொன்னீங்க. சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். இலக்கணம்னா என்ன? மனிதன் உலகப் பொருட்களை எல்லாம் உற்று கவனிச்சான். இயற்கைய, விலங்குகளை எல்லாம் கவனிச்சு அதோட இயல்புகளை புரிஞ்சுக்கிட்டான் இல்லையா? அதே போலத்தான் தான் அன்றாடம் பேசுற மொழியையும் ஒரு நாள் ரொம்ப நுட்பமா கவனிச்சான். ம். இந்த மொழிய எப்படி பேசணும், எப்படி எழுதணும்னு ஒரு வரையறையை உருவாக்கணும். மனிதன் மொழிக்கு வகுத்த அந்த கட்டமைப்பு தான் இலக்கணம். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இத நாம கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். அதாவது ஒரு வீட்டை கட்ட எப்படி ஒரு வரைபடம் தேவையோ, அதே போல ஒரு மொழியோட கட்டமைப்பு காலங்காலமா சிதையாம இருக்க இலக்கணம் ரொம்பவே தேவை. உண்மைதான். பல ஆயிரம் வருஷங்களா தமிழ் மொழி எந்த மாற்றத்தாலும் அழிஞ்சு போகாம இன்னிக்கும் நம்ம கிட்ட உயிர்ப்போட இருக்குன்னா, நம் முன்னோர்கள் வகுத்து வச்ச இந்த இலக்கண கட்டமைப்பு தான் முழு முதற் காரணம். இத உணர்ந்து படிச்சா பாடம் ஒரு சுமையாவே தெரியாது. மிக ஆழமான பார்வை இது. சரி, தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்காக இதோ சில முக்கிய குறிப்புகள். பாத்தீங்கன்னா, தமிழ் இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும். அவை 1 எழுத்திலக்கணம், 2 சொல்லிலக்கணம், 3 பொருள் இலக்கணம், 4 யாப்பிலக்கணம், அப்புறம் 5 அணி இலக்கணம். ஆமா, இந்த வரிசையை கவனிச்சா ஒரு தர்க்க ரீதியான தொடர்ச்சி இருக்கும். எழுத்துகள் சேர்ந்து சொல்லாகுது, சொற்கள் சேர்ந்து பொருளை தருது, அந்த பொருள் கவிதையாகும்போது யாப்பாகுது, அந்த கவிதையை அழகுபடுத்துவது அணியாகுது. இதுதான் இந்த 5 வகைகள். சரி, நாம இப்போ முதல் வகையான எழுத்து இலக்கணத்துக்குள்ள போவோம். எழுத்துனா என்ன? அது ஒலி வடிவமா நம்ம தொண்டையிலிருந்து எழுப்பப்படுறதும், வரி வடிவமா, அதாவது கண்களால் காணக்கூடிய வகையில எழுதப்படுறதும் ஆகும். ஒலியும் வரியும் சேர்ந்ததே எழுத்து இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. எழுத்துக்கள் முதலாவதா வருது உயிரெழுத்துகள். ஒரு மனிதனுக்கு உயிர்ப்போடு இருக்க மூச்சு காற்று முதன்மையானதோ, அதே போல மொழிக்கும் காற்று தான் அடிப்படை. நாம இயல்பா மூச்சு காற்றை வெளியிடும்போது எந்த ஒரு தடையும் இல்லாம பிறக்கிற எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துகள். இதுக்காக நம்ம பெரிய உடல் உழைப்பெல்லாம் போட தேவையில்ல. வாயத் திறக்கிறது, உதடுகளை விரிக்கிறது, அப்புறம் உதடுகளை குவிக்கிறது. இப்படி மிக மிக எளிய செயல்பாடுகளால ஆ முதல் ஔ வரை உள்ள 12 உயிரெழுத்துகளும் பிறக்குது. நீங்க இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஆ அப்படின்னு சொல்லி பாருங்களேன், வாய் தானா திறக்கும். ஊ அப்படின்னு சொல்லுங்க, உதடுகள் தானா குவியும். இந்த உடற்கூறியல் அறிவியலை தான் நம்ம ஆளுங்க இலக்கணமா வச்சிருக்காங்க. ஆமா, அதுதான் மொழியோட உயிர் மூச்சு. இப்போ இந்த 12 உயிர் எழுத்துகளையும் நாம ஒலிக்கும் கால அளவை வச்சு 2ஆ பிரிக்கலாம். குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துகள் அப்படின்னும், நீண்டு ஒலிக்கும் எழுத்துகள் நெடில் எழுத்துகள் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதாவது அந்த சவுண்டு எவ்வளோ நேரம் வருதுங்கிறத வச்சு. ஆமா, அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 எழுத்துகளும் ரொம்ப குறுகிய காலத்துல ஒலிக்கப்படுறதால இதெல்லாம் குறில் எழுத்துகள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 எழுத்துகளும் நீண்ட ஒலிப்பதால இதெல்லாம் நெடில் எழுத்துகள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான குறிப்பு தேர்வுக்கு படிக்கிறவங்க கவனிக்கணும். ஐ மற்றும் ஔ ஆகிய ரெண்டும் நெடில் எழுத்துக்கள். பார்க்க சின்னதா இருந்தாலும் ஒலிக்கும்போது நேரம் அதிகமா எடுக்கிறதால அவை நெடில் பட்டியல்ல வருது. இது பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தும். சோ கொஞ்சம் கவனமா இருங்க. மிக முக்கியமான குறிப்பு, குறில் 5 நெடில் 7 ஆக மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி எழும். என்ன கேள்வி? இந்த ஒலிக்கும் கால அளவு அப்படின்னு சொல்றோமே, அதை எப்படி அளக்கிறது? பழங்காலத்துல இப்போ இருக்கிற மாதிரி நவீன கடிகாரங்களோ ஸ்டாப் வாட்ச் மாதிரியான கருவிகளும் கிடையாது இல்லையா? அப்புறம் எப்படி அவங்க ஒலியோட கால அளவை துல்லியமா கணக்கிட்டாங்க? ஆஹா, அருமையான கேள்வி. இங்கதான் தொல்காப்பியர் மாதிரியான நம் இலக்கண அறிஞர்களோட நுண்ணறிவு வெளிப்படுது. ஒளிய அளக்க அவங்க கண்டுபிடிச்ச அளவுகோல் தான் மாத்திரை. மாத்திரைனா நம்ம காய்ச்சலுக்கு போடுற மாத்திரை கிடையாது. கண்டிப்பா இல்ல. இலக்கணத்துல மாத்திரைங்கிறது கால அளவை குறிக்கிற ஒரு துல்லியமான அளவீடு. இதுக்காக அவங்க வெளியில இருந்து எந்த மிஷினையும் தேடல. மனித உடலோட இயல்பான அசைவுகளையே அளவுகோலா மாத்துறாங்க.
ஒரு முறை இயல்பா கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கைய நொடிக்கவோ எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த சின்ன நேரமே ஒரு மாத்திரை அப்படின்னு வரையறை செஞ்சாங்க. உலக மொழியியல் வரலாற்றிலேயே இது ஒரு மாபெரும் சாதனம் தான் சொல்லணும். கண் இமைக்கும் நேரத்தை வச்சு ஒலி அளந்திருக்காங்க. இது தேர்வுக்கு ரொம்ப முக்கியம். இத நினைவில் வச்சுக்க இத ஒரு சின்ன உத்தி இருக்கு. ஒரு கவிதை மாதிரி சொல்லலாம். குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2, மெய்க்கு அரை. கேட்கவே நல்லா இருக்கு. அதாவது குறில் எடுத்த ஒலிக்க 1 மாத்திரை அளவு நேரம் ஆகும். நெடில் எடுத்த ஒலிக்க 2 மாத்திரை அளவு நேரமாகும். மெய்யெழுத்த ஒலிக்க அரை மாத்திரை அளவு நேரம் மட்டுமே ஆகும். இத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இதை ஒரு உதாரணம் மூலம் விளக்கினா இன்னும் தெளிவா புரியும். பாட புத்தகத்துல இருக்கிற கபிலர் அப்படிங்கிற பெயரையே எடுத்துக்குவோம். நீங்க எக்ஸாம்ல ஒரு சொல்லுக்கு மாத்திரை அளவு கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு எழுத்தா பிரிச்சு பார்க்கணும். க என்பது குறில் எழுத்து, அதனால அதுக்கு 1 மாத்திரை. பி என்பதும் குறில் எழுத்து, சோ அதுக்கும் 1 மாத்திரை. லா என்பதும் குறில் எழுத்து, அதுக்கும் 1 மாத்திரை. கடைசியா உள்ள இர் என்பது புள்ளி வச்ச மெய் எழுத்து, அதுக்கு அரை மாத்திரை. ஆக மொத்தம் 1 கூட்டல் 1 கூட்டல் 1 கூட்டல் அரை, மொத்தம் 3 மாத்திரைகள். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்படி உங்க பேருக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேருக்கும் மாத்திரை கணக்கிட்டு பழகினா தேர்வுல இது தொடர்பா எந்த கேள்வி வந்தாலும் உங்களால ஈஸியா விட அளிக்க முடியும். ஆமா, நல்ல பிராக்டிஸ் அது. சரி, இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். உயிரெழுத்துக்களை பார்த்துட்டோம். அடுத்தது மெய் எழுத்துகள். மெய் அப்படின்னா என்ன? மெய் என்பதற்கு உடம்பு அப்படின்னு பொருள். உயிரெழுத்துகளுக்கு எப்படி காற்று மட்டும் போதுமானதோ மெய்யெழுத்துக்களை ஒலிக்க அப்படி கிடையாது. அதுக்கு உடல் இயக்கம், அதாவது நம்ம மார்பு, கழுத்து, மூக்கு, நாக்கு போன்ற உறுப்புகளோட ஈடுபாடு ரொம்ப அவசியமானது. இக்கு முதல் இன் வரை உள்ள புள்ளி வச்ச 18 எழுத்துகளும் மெய்யெழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். இந்த 18 மெய்யெழுத்துகளையும் அதோட ஒலிக்கும் தன்மையை வச்சு 3ஆ பிரிக்கலாம். வள்ளினம், மெல்லினம், இடையினம். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. வன்மையா ஒலிப்பவை வல்லினம், மென்மையா ஒலிப்பவை மெல்லினம், வன்மையும் இல்லாம மென்மையும் இல்லாம இடைப்பட்டு ஒலிப்பவை இடையினம். இத மனப்பாடம் பண்றதை விட ஒரு கற்பனை உருவகமா பாக்குறது ரொம்ப ஈஸி. அதாவது விலங்குகளோட ஒப்பிட்டு பார்க்கறது. ஆமா, வல்லினம் அதாவது கு, சு, டு, து, பு, ரு. இது ஒரு யானை போல வலிமையானது, கம்பீரமானது அப்படின்னு வச்சுக்கலாம். மெல்லினம் அதாவது இங், ஞ, இன், ந, ம, இன். இது ஒரு முயல் போல மென்மையானது. இடையினம் அதாவது யை, இர், இல், வ, இல், இல். இது யானைக்கும் முயலுக்கும் இடைப்பட்ட ஒரு மான் போல இடைப்பட்ட தன்மை கொண்டது. யானை, முயல், மான் இந்த 3ஐயும் மனக்கண்ணில் நிறுத்தினாலே வல்லினம், மெல்லினம், இடையினம் ஈஸியா புரிஞ்சிடும். வாவ்! இந்த யானை, முயல், மான் உருவகம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒளித்தன்மையை புரிஞ்சுக்க இது ரொம்பவே உதவும். அதே சமயம் தேர்வுக்கு போற நீங்க நினைவில் வச்சுக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான குறிப்பு இருக்கு. இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிக்கப்பட்ட எல்லா மெய்யெழுத்துகளோட மாத்திரை அளவும் சரிபாதிதான். அதாவது அரை மாத்திரை. எழுத்துகள் எப்படி ஒழிச்சாலும் சரி, புள்ளி வச்ச எழுத்துகள் எல்லாத்துக்கும் அரை மாத்திரை அளவு மட்டுமே அப்படிங்கறத தெளிவா பதிஞ்சுக்கோங்க. அருமை. இப்போ உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18ன்னு தனித்தனியா பார்த்துட்டோம். அடுத்து இது ரெண்டும் சேர்ந்தா என்ன நடக்கும்? அதுதான் உயிர்மெய் எழுத்துகள். ஒரு உடம்பும் உயிரும் சேர்ற மாதிரி இந்த 18 மெய்யெழுத்துகளும் 12 உயிரெழுத்துகளோட ஒண்ணுக்கொன்னு சேர்றதால தோன்ற எழுத்துகள் தான் உயிர்மெய் எழுத்துகள். 18 12ஆல பெருக்குனா கிடைப்பது 216. ஆக மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துகள் இருக்கு. இதுல கூட ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. ஒரு மெய்யெழுத்துடன் உயிர் குறில் எழுத்து சேர்ந்தா தோன்றவது உயிர்மெய் குறில். உதாரணமா க. அதே ஒரு மெய்யெழுத்துடன் உயிர் நெடிலெழுத்து சேர்ந்தா தோன்றுவது உயிர்மெய் நெடில். உதாரணமா கா. இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். தமிழ் மொழியோட பெருக்கமே இந்த 216 எழுத்துக்கள்ல தான் அடங்கியிருக்கு. இதோட முடிஞ்சிடலையா? தமிழ் மொழியோட அமைப்புல ரொம்பவும் தனித்துவமான ஒரு எழுத்தும் இருக்கே. உயிரெழுத்துகளிலும் சேராம, மெய்யெழுத்துகளிலும் சேராம, உயிர்மெய் எழுத்துகளிலும் சேராம தனித்து நிற்கும் ஒரே எழுத்து அப்படின்னு சொல்வாங்க. கரெக்ட். இது 3 புள்ளிகளை உடைய தனித்துவமான வடிவம் கொண்டது. சொல்லோட இடையில மட்டுமே வர்ற இந்த ஆயுத எழுத்தோட ஒலிப்பதற்கான கால அளவும் அரை மாத்திரை தான். ஆக உயிர், மெய், உயிர்மெய், ஆயுதம்னு தமிழ் எழுத்துக்களோட மொத்த குடும்பத்தை நாம ரொம்ப விரிவா பார்த்துட்டோம்.
இந்த இலக்கண பாடத்தோட இறுதியில பாடத்தோடு தொடர்பில்லாதது போல தோன்ற ஒரு சுவாரஸ்யமான பழமொழியும் கொடுத்திருக்காங்க. அதையும் நாம தொடாம போகக்கூடாது. ஆமா, சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. இலக்கண பாடத்தோட முடிவுல ஏன் திடீர்னு இந்த பழமொழி அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, அது ஒரு நல்ல கேள்வி. இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு மொழிய எப்படி சுத்தமா பிழையில்லாம வச்சிருக்க உதவுதோ, அதே போல தனிமனித சுத்தம் நம்ம உடல நோயின்றி வச்சிருக்க உதவுது. சுத்தம் ஆரோக்கியத்தை தரும், ஆரோக்கியம் உழைப்பதற்கான ஆற்றலை தரும், அந்த உழைப்பு நமக்கான உணவையும் செல்வத்தையும் தரும். அட, ரொம்ப நேர்த்தியான விளக்கம் இது. மொழியோட தூய்மைக்கு இலக்கணம் எவ்வளவு முக்கியமோ, வாழ்க்கையோட தூய்மைக்கு சுத்தம் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத உணர்த்தவே இந்த இணைப்பு. சூப்பர். ஒரு பழமொழிய இலக்கணத்தோட இப்படி அழகா இணைச்சு புரிஞ்சுக்க முடியுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. சரி, இவ்வளோ நேரம் நாம ஆழமா படிச்ச விஷயங்களை ஒரு விரைவான கேள்வி பதில் மூலமா, அதாவது ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி சோதிச்சு பார்த்துடலாமா? கண்டிப்பா. தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்காக இதோ ஒரு சிறப்பு பகுதி. இது நம்ம பேசின தகவல்களை உங்க மூளையில நிரந்தரமா பதிய வைக்கிறதுக்கான ஒரு ரேபிட் ஃபயர் உரையாடல் பயிற்சி. நான் ஒரு கேள்வியை கேட்பேன், நீங்க பதில சொல்லுங்க. அப்புறம் நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நம்மோட சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் மனசுக்குள்ள பதிலளிச்சுக்கிட்டே வாங்க. ரெடியா? நான் ரெடி. ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி: மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் உதவுவது? இலக்கணம். இரண்டாவது கேள்வி: தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5. ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் இருப்பது எது? எழுத்து. உயிருக்கு முதன்மையானது எது? காற்று. காற்று வெளிப்படும்போது இயல்பாக பிறக்கும் எழுத்துகள்? உயிரெழுத்துக்கள். சரி, உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. குறுகி ஒலிக்கும் உயிரெழுத்துக்கள் எவை? அ, இ, உ, ஏ, ஓ. உயிர் குறில் எழுத்துகள் எத்தனை? 5. நீண்டு ஒலிக்கும் உயிரெழுத்துகள் எவை? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. உயிர் நெடில் எழுத்துகள் எத்தனை? 7. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவின் பெயர் என்ன? மாத்திரை. ஒரு மாத்திரை என்பதன் கால அளவு என்ன? ஒரு முறை கண் இமைக்கும் அல்லது கை நொடிக்கும் நேரம். குறிலெழுத்துக்கான மாத்திரை அளவு என்ன? 1. நெடிலெழுத்துக்கான மாத்திரை அளவு என்ன? 2. மெய் என்பதன் பொருள் என்ன? உடம்பு. மெய்யெழுத்துகள் மொத்தம் எத்தனை? 18. கு, சு, இட், து, பு, இர். இவை எவ்வகை மெய்யெழுத்துகள்? வல்லினம். இன், ஞு, இன், ந, மு, இன். இவை எவ்வகை மெய்யெழுத்துகள்? மெல்லினம். இ, இர், இல், வு, இல், இல். இவை எவ்வகை மெய்யெழுத்துகள்? இடையினம். வன்மையாக ஒலிக்கும் எழுத்துகள் எவை? வல்லினம். மென்மையாக ஒலிக்கும் எழுத்துகள் எவை? மெல்லினம். வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒலிப்பவை? இடையினம். மெய்யெழுத்துகளின் மாத்திரை அளவு என்ன? அரை மாத்திரை. உயிர்மெய் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 216. மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் தோன்றுவது? உயிர்மெய் குரல். மெய்யுடன் மெய்ர் நெடில் சேர்ந்தால் தோன்றுவது? உயிர்மெய் நெடில். தமிழ் மொழியிலுள்ள தனி எழுத்து எது? ஆய்த எழுத்து. ஆய்த எழுத்தின் மாத்திரை அளவு என்ன? அரை மாத்திரை. நோயற்ற வாழ்வை தருவது எது? சுத்தம். விரிவான கருத்தை சுருக்கிச் சொல்வது எதன் சிறப்பு? பழமொழி. அப்படா, 30 கேள்விகளும் முடிஞ்சது. மிக சிறப்பான விரைவு பயிற்சி. ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ கேக்குற உங்களுக்கும் இது ஒரு சிறந்த ரிவிஷனா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்போ இதோட மொத்த அர்த்தம் என்ன? நீங்க தனித்து உட்கார்ந்த மணிக்கணக்கா படிக்கிற ஒரு இலக்கண பாடத்தை இந்த ஆடியோ கையேடு மூலமா ஒலி அறிவியலோடும் விலங்குகளோடும் ஒப்பிட்டு படிக்கும்போது அது வெறும் மனப்பாட பகுதியா இல்லாம ரொம்ப ஈஸியா உங்க மனசுல பதிஞ்சிடும். 100க்கு 100 உண்மை. கற்றல் அப்படிங்கிறது ஒருபோதும் ஒரு சுமையா இருக்கக்கூடாது. அது ஒரு கொண்டாட்டம். அதிலும் நமது தாய்மொழியோட இலக்கணத்தை, அதோட கணிதத்தன்மையை உணர்ந்து படிக்கும்போது அது தேர்வுக்கு மட்டும் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு புரிதலாகவும் மாறுது. ரொம்ப ஆழமான வார்த்தைகள் இது.